ஸ்கின் ப்ரொடெக்ஷன் அப்படின்னா பேசிக்கலி இப்போ ஒரு சன்லைட் வருது, அந்த சன்லைட்ல இருந்து ப்ரொடெக்ட் பண்ணிக்கிட்டா நம்ம ஃபியூ டிஸார்டர்ஸ்ல இருந்து நம்ம ப்ரொடெக்டடா இருப்போம். ஃபார் எக்ஸாம்பிள் மோல்ட் டர்னிங் இன்டு கார்சினோமா. ஸ்கின் கேர்னா நம்மளுக்கு எந்த ப்ராப்ளமும் கிடையாது, ஜஸ்ட் we are carrying our skin. We want our skin to be healthy. நம்ம அதுக்காக கேர் பண்ணிக்கிறதும் ஸ்கின் கேர். How safe are these sunscreens and what are the ingredients we need to look for? நீங்க சொன்ன ஆக்சிபியூட்டிசம் ராபாபென்சோல் அது வந்து seem to be carcinogenic. இப்போ நிறைய பேர் வந்து அதை அவாய்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ சன்ஸ்கிரீன் பத்தி நீங்க கேட்ட விஷயம் கரெக்ட். ஸோ தட் ஷுட் பி யூஸ்ட், பட் யூ ஷுட் செலக்ட் த ப்ராடக்ட். How to prevent acne, அதுக்கு என்ன மாதிரி ட்ரீட்மெண்ட் நம்ம வந்து எடுத்துக்கணும், both for teenagers as well as for the adults? சின்ன வயசுல வர ஆக்னே மோஸ்ட்லி கொமிடோனல் ஆக்னேவா இருக்கும். அதாவது ஜஸ்ட் சின்ன சின்ன ஆக்னேவா பொறியா இருக்கிற மாதிரி மட்டும் இருக்கும். வேற அடல்ட் ஆக்னே பாத்தீங்கன்னா நம்மளுக்கு பெருசா வர ஆரம்பிக்கும். பஸ்டியூல்ஸோட கூட நிறைய பேருக்கு வரும். அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் பார்த்தீங்கன்னா ஜா லைன்ல வர ஆரம்பிக்கும். லோ ஃபேஸ்ல தான் காமனா இருக்கும். சிக்கன் பாக்ஸ்ல அந்த மாதிரி வந்து மீசல்ஸோ அந்த மாதிரி வரும்போது சில பேருக்கு ஃபேஸ்லயோ இல்லை ஸ்கின்லயோ வந்து அந்த ஆழமான தழும்புகள் வந்து வந்துடும். அப்போ அந்த மாதிரி இதுக்கு வந்து ட்ரீட்மெண்ட் இருக்கா? ஹேர் கலரிங் நிறைய பேர் போகிறாங்க, அது என்ன மாதிரி ஹேர் கலர் யூஸ் பண்ணுறோன்னு தெரியாமல் அது ஸ்கின்ல வந்து டிபாசிட் ஆகிறதுனால வருதா? மங்கு ஒரு ஏஜ்க்கு அப்புறம் தான் நிறைய பேருக்கு வரும். நீங்கள் பார்த்துருப்பீங்க 30 வயசுக்கு அப்புறம் தான் நிறைய பேர். We have treated few people less than 20 years also. ஒரு சிலருக்கு மட்டும்தான் மங்கு வரும், அதுவும் வீட்டுக்குள்ளேயே இருக்கிறவங்களுக்கு கூட மங்கு இருக்கு. ஏன் அப்படின்னா நிறைய பேர் பார்த்தீங்கன்னா தப்பான ட்ரீட்மெண்ட் தான் ஃபர்ஸ்ட் போவாங்க. நிறைய பேர் ஸ்டீராய்டு அப்ளை பண்ணிட்டு தான் வருவாங்க. ஒரு 4 நாள்லயே பிக்மெண்ட் போகுது அப்படின்னா ஸ்டீராய்ட்ஸ். எல்லாருக்கும் ஒரே மாதிரி ரெஸ்பாண்ட் பண்றது கிடையாது. ஹேர் கலர் அப்ளை பண்றதுனால சன்லைட் எக்ஸ்போஸ்ட் ஏரியாஸ்ல நம்மளுக்கு பிக்மெண்டேஷன் வர ஆரம்பிக்கும். டை அப்ளை பண்றதுனால ஃபேஸ்ல மட்டும் இல்ல, ஒரு சிலருக்கு நெக்ல கையில இந்த மாதிரி எல்லாம் கூட அலர்ஜிக் ரியாக்ஷன்ஸ் வரும். அலர்ஜினே தெரிஞ்சிருக்காது. they would have thought it as like pigmentation மங்கு வந்துருச்சுன்னு நினைச்சிட்டு நமக்கு அலர்ஜி வந்து ஸ்கேல்ப் ப்ளீச்சிங் இருந்தா இதனால அலர்ஜி வருதுன்னு சஸ்பெக்ட் பண்ணுவாங்க. ஃபேஸ்ல ஸ்கேல்ப் ப்ளீச்சிங் இருக்காது, ஃபேஸ்ல மட்டும் கூட வரலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஹேர் டை அப்படின்றது பண்ண முடியாது, பட் காஸ்மெட்டாலஜி பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து எஸ்தெட்டிக் சைடுல இருந்து பண்ணும்போது ஹேர் கலரிங் பண்றாங்க. வெறும் ஸ்கின் இச்சிங் நான் வந்து ஜஸ்ட் an itching டேப்லெட் கொடுத்துருப்போம், ரெடியூஸ் ஆகல அப்படின்னா we need to investigate. அவங்க ஹிஸ்டரியை வச்சு we need to diagnose something is wrong. That's how it's related to the organs, not only carcinoma. Sometimes thyroid disorders can cause itching. Yes, diabetes can itself cause itching. இந்த மாதிரி renal failure itching-ஆ தான் நம்மளுக்கு வரும். ஸோ ஸ்கின்ல மேனிஃபெஸ்ட் ஆகிற ஒரு சில விஷயங்கள் நம்ம அப்படியே சாதாரணமாக விட்டுற முடியாது. சொல்லடி சிவசக்தி என்னை சுடர்மிகும் அறிவுடன் படைத்து விட்டாய், வல்லமை தாராயோ இந்த மானுடம் பயனுற வாழ்வதற்கே. One more common factor which is seen nowadays is hyperpigmentation. மெலஸ்மான்னு சொல்லக்கூடிய ஹைப்பர்பிக்மெண்டேஷன். இது வந்து ஏஜ் ரிலேட்டட்னால வருதா, இல்லை லைஃப் ஸ்டைல்? இப்போ வந்து ஹேர் கலரிங் நிறைய பேர் போகிறாங்க, அது என்ன மாதிரி ஹேர் கலர் யூஸ் பண்ணுறோன்னு தெரியாமல் அது ஸ்கின்ல வந்து டிபாசிட் ஆகிறதுனால வருதா, இல்லை காம்பினேஷன் ஆஃப் ஆல் தீஸ் ஃபேக்டர்ஸ்? இது 2 கண்டிஷனா எடுத்துக்கலாம். ஃபர்ஸ்ட் மெலாஸ்மா பற்றி நான் சொல்கிறேன், அப்புறம் ஹேர் கலரிங்ல என்ன வரும் நான் சொல்கிறேன். பேசிக்கலி மெலாஸ்மாங்கிறது வந்து என்னன்னா மங்குன்னு சொல்லுவோம். இந்த மங்கு ஒரு ஏஜ்க்கு அப்புறம் தான் நிறைய பேருக்கு வரும். நீங்க பாத்திருப்பீங்க 30 வயசுக்கு அப்புறம் தான் நிறைய பேருக்கு வரும். ஆனா 20 வயசுக்குள்ளேயும் வரலாம். இட்ஸ் வெரி வெரி ரேர். we have treated few people less than 20 years also. ஏன் வந்து அந்த ஏஜ்க்கு அப்புறம் வருது அப்படின்னா இட்ஸ் ஆக்சுவலி ஹார்மோன் தான் மேஜர் ரீசன். அண்ட் ஜெனட்டிக் plays a role. ஒரு சிலர் அம்மாக்கு வந்திருக்கும், இவங்களுக்கும் வந்திருக்கும், அது ஹெரிடிட்டரின்னு சொல்லுவோம். இப்போ வெயிலே வேலை செய்யறவங்க எல்லாத்துக்கும் மங்கு வருதா? நோ, இல்ல. ஒரு சிலருக்கு மட்டும்தான் மங்கு வரும், அதுவும் வீட்டுக்குள்ளேயே இருக்கிறவங்களுக்கு கூட மங்கு இருக்கு. ஏன் அப்படின்னா அவங்களோட ஸ்கின் சன்லைட்டை பயங்கரமா அப்சர்வ் பண்றதுன்னு அர்த்தம். இது சன்லைட்னால இன்டியூஸ் ஆகக்கூடிய ஒரு கண்டிஷன் ஹைப்பர் பிக்மெண்டேஷன். இதுல ஹைப்பர் பிக்மெண்டேஷன் அப்படின்னு பார்த்தா there are lot of hyperpigmentation disorders. மெலாஸ்மா எப்படி இருக்கும் அப்படின்னா மோஸ்ட்லி நோஸ்லயும் சீக்ஸ்லயும் பட்டர்ஃப்ளை பேட்டர்ன் சொல்லுவோம், அந்த மாதிரி தான் வரும். அண்ட் ஒரு சிலருக்கு ஐப்ரோஸ்க்கு மேல, சம்டைம்ஸ் அப்பர் லிப்ல, இந்த ரீஜன்ல எல்லாம் கூட வரலாம். இந்த மெலாஸ்மாக்கு நிறைய பேர் பாத்தீங்கன்னா தப்பான ட்ரீட்மெண்ட் தான் ஃபர்ஸ்ட் போவாங்க. ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே ஒரு மெடிக்கல் ஷாப்ல போய் ஒரு க்ரீம் கேட்கறாங்க,
பார்லர்ல போய் ஒரு க்ரீம் கேக்குறது அப்படின்னு நிறைய பேர் ஸ்டீராய்டு அப்ளை பண்ணிட்டு தான் வருவாங்க பிகாஸ் அதுக்கு ட்ரீட் பண்றதுக்கு அவங்களுக்கு தெரியாது. ஹவு டு தே நோ? சோ அப்போ அவங்க ஸ்டீராய்ட்ஸ் தான் கொடுப்பாங்க. ஸ்டீராய்ட்ஸ் போட்டோன்னே என்ன ஆகும்? அப்போ ஆட்டோமேட்டிக்கா பிக்மெண்ட் வந்து சரியாயிடும். ஈஸியா ஒரு 4 நாள்லயே பிக்மெண்ட் போகுது அப்படின்னா ஸ்டீராய்ட் ட்ரிபிள் கிரீம்ஸ் சொல்லுவோம். ஹைட்ரோகுயினோன் மாதிரி. எஸ் இப்போ அது போட்ட உடனே போகும். பட் அதை நிறைய பேர் அப்படியே வித்ட்ரா பண்ணுவாங்க. வித்ட்ரா பண்ணோடனே திரும்ப வரும். தட் ஷுட் நாட் பி டன் ஆக்சுவலி. ஸ்டீராய்ட்ஸ் ஒன்ஸ் அப்ளை பண்ணிட்டோம்னா அது வந்து ஒரு ஸ்கின் பிரச்சனைகளுக்காக, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சன்லைட் அலர்ஜி அப்படின்னா நாங்க அதுக்கு அப்போதைக்கு க்ரீம்ஸ் கொடுப்போம். அது தட் கண்டெய்ன்ஸ் ஸ்டீராய்ட். அது இவ்வளோ நாள் கொடுக்குறோம் அதை போடுறீங்க ப்ராப்பரா அப்படின்னா அதுல ப்ராப்ளமே இருக்காது. ப்ராப்ளம் எங்க ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னா நீங்க அதை கண்டினியூஸா யூஸ் பண்ணும்போது. இப்போ மெலாஸ்மாக்கே ஒன்ஸ் 4 days அப்புறம் அதை வித்ட்ரா பண்ணும்போது பிக்மெண்டேஷன் வித்ட்ரா பண்ணோன்னே இன்னும் ஜாஸ்தி வரும். ஆமா, ஆட்டோமேட்டிக்கா என்ன பண்ணுவாங்க? they will continue. எஸ், அந்த க்ரீமை கண்டினியூ பண்ண ஆரம்பிப்போம். அப்போ they will face lot of side effects. நீங்க blood streamல போகும்னு சொன்னீங்க இல்லையா? this will also enter the blood stream. so long termக்கு அந்த க்ரீமை நம்ம யூஸ் பண்ண கூடாது. so மெலாஸ்மாக்கு first thing is prevention sunlight. ஓகே, சன்லைட்ல இருந்து ப்ரிவென்ட் பண்ணிக்கணும். ஜெனடிக் திங்க நம்ம ஒண்ணுமே பண்ண முடியாது. சன்லைட்ல இருந்து ப்ரிவென்ட் பண்ணிக்கிட்டா ஓரளவுக்கு மெலாஸ்மா வரதை நம்ம காப்பாத்தி வச்சுக்கலாம். அண்ட் செகண்ட் திங் வந்துருச்சு அப்படின்னா என்ன பண்ணலாம் அப்படின்னா அதுக்கு நிறைய ட்ரீட்மெண்ட்ஸ் இருக்கு. எல்லாருக்கும் ஒரே மாதிரி ரெஸ்பாண்ட் பண்றது கிடையாது. ஏன்னா there are types of melasma too. எபிடர்மல், டெர்மல் மெலாஸ்மான்னு சொல்லுவோம். டெர்மல் மெலாஸ்மான்னு இன்னும் கொஞ்சம் டீப்பா இருக்கும். ஸோ ட்ரீட்மெண்ட் ரெஸ்பான்ஸ் எல்லாருக்கும் ஒரே மாதிரி இருக்காது. ஸோ ஃபர்ஸ்ட் டெர்மட்டாலஜிஸ்ட்டை கன்சல்ட் பண்ணி உங்களுக்கு எப்படி ரெஸ்பாண்ட் ஆகுமா ஆகாதா எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் ட்ரீட்மெண்ட் எடுக்கிறது ஐடியலா இருக்கும். ஓகே, அது செகண்ட் அந்த லிங்க் வேஸ்ட் இருந்ததுல லைஃப் ஹேர் கலர்ஸ்னால எப்படி? இப்போ ஹைப்பர் பிக்மெண்டேஷன்ல செகண்ட் क्वेश्चन, அந்த ஹேர் கலர் கேட்டிங்க இல்லையா? ஹேர் கலர்னால ஸ்கின் டேமேஜ் ஆகுமா? ஸ்கின் டேமேஜ்ல என்ன வரும்? அதனால பிக்மெண்டேஷன் வருமான்னு கேட்டிங்க. எஸ், இட் கேன் காஸ் an entity called pigment contact dermatitis. அதாவது ஹேர் கலர் அப்ளை பண்றதுனால சன்லைட் எக்ஸ்போஸ்ட் ஏரியாஸ்ல நம்மளுக்கு பிக்மெண்டேஷன் வர ஆரம்பிக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம forehead, sides of temples and sides of the cheeks, இந்த ஏரியாஸ்ல எல்லாமே பிக்மெண்டேஷன் வரும். ஒரு சிலருக்கு நோஸ்ல இந்த ஏரியாஸ். நிறைய பேர் கன்ஃபியூஸ் ஆகுது அதுவும் மங்குதான் அப்படின்னு நினைச்சுப்பாங்க. பட் ஆக்சுவலி கிடையாது. அது வந்து பிக்மெண்ட் வந்து டெபாசிஷன் ஜாஸ்தி ஆக ஆரம்பிக்கும் அந்த ஹேர் கலரிங்னால. ஹேர் கலரிங் நம்ம ஹேருக்கு மட்டும் தான் போடுறோம், இங்க ஏன் வருது அப்படிங்கறத நிறைய பேர் நினைப்பாங்க. நம்ம ஃபேஸ் அப்ளை பண்ண மாட்டோம் ஆப்வியஸ்லி. ஹேர் வாஷ் பண்ணும்போதுங்கிறது கூட கிடையாது, அங்க படுறதுனாலயே கிடையாது. ஆக்சுவலி இது வந்து நம்ம ஸ்கின் தன்னாலேயே சன்லைட்டை அப்சர்வ் பண்ண ஆரம்பிக்கும். அதனால வரக்கூடிய பிக்மெண்டேஷன் தான் பிக்மெண்ட் கான்டாக்ட் டெர்மடைட்டிஸ். அதனால என்ன ஆகும்னா மெலனின் ப்ரொடக்ஷன் ஜாஸ்தி ஆகும். சோ இது ஒரு ப்ராப்ளம் வரும். அண்ட் ரெண்டாவது அலர்ஜிக் கான்டாக்ட் டெர்மடைட்டிஸ். அலர்ஜிக் கான்டாக்ட் டெர்மடைட்டிஸ்னா நம்மளுக்கு அந்த டை அப்ளை பண்றதுனால ஃபேஸ்ல மட்டும் இல்ல, ஒரு சிலருக்கு நெக்ல, கையில இந்த மாதிரி எல்லாம் கூட அலர்ஜிக் ரியாக்ஷன்ஸ் வரும். அலர்ஜிக் ரியாக்ஷன்ஸ் வந்துட்டு அதுக்கப்புறம் அதை வந்து ஒழுங்கா ட்ரீட் பண்ணிருக்க மாட்டாங்க. அதுக்கப்புறம் இட் வில் கோ ஆன் டு தி ஹைப்பர் பிக்மெண்டேஷன். அது மோஸ்ட்லி அலர்ஜினே தெரிஞ்சிருக்காது. they would have thought it as like pigmentation மங்க வந்துருச்சுன்னு நினைச்சிருப்பாங்க. நமக்கு அலர்ஜி வந்து ஸ்கால்ப் இச்சிங் இருந்தா இதனால அலர்ஜி வருதுன்னு சஸ்பெக்ட் பண்ணுவாங்க. சம்டைம்ஸ் ஸ்கால்ப் இச்சிங் இருக்காது, ஃபேஸ்ல இச்சிங் கூட வரலாம். சம்டைம்ஸ் ஸ்கால்ப் இச்சிங்கோட நம்மளுக்கு வரலாம். ஆனா டை ஒன்ஸ் அப்ளை பண்ண ஆரம்பிச்சிட்டோம்னா அது வந்து நம்மளால டிஸ்கன்டினியூ பண்ண முடியாது. they will just continue it. அப்போ ஆட்டோமேட்டிக்கா அது வந்து ஸ்கார் மாதிரி ஹைப்பர் பிக்மெண்டேஷன் வர ஆரம்பிச்சிடும். சோ இது எப்படி பிரிவென்ட் பண்ணலாம் அப்படின்னா ஒரு சில ப்ராடக்ட்ஸ் வந்து தட் காசஸ் அலர்ஜிக் ரியாக்ஷன்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் பிபிடி. சோ அந்த பிபிடி இல்லாத டை வந்து நம்ம ப்ரிஃபர் பண்ணலாம். அண்ட் அமோனியா, ஹைட்ரஜன் பெராக்சைடு இதெல்லாம் இல்லாம நம்ம ப்ரிஃபர் பண்ணனா அந்த பிக்மெண்டேஷனை அவாய்ட் பண்ணலாம். வெஜிடபிள் டைஸ் நிறைய பேர் சொல்லுவாங்க. வெஜிடபிள் டைஸ்க்கும் அலர்ஜிக் ரியாக்ஷன்ஸ் வரலாம், பட் கம்மியா வரும். ஹென்னால வருமா, ஆர்கானிக் டைஸ்ல வருமா, எல்லாத்துலயும் வரும். சோ அலர்ஜி வருதுன்னா we need to stop it and consult a dermatologist. இல்ல இந்த ஹென்னால கூட வந்து அவங்க சொல்லும்போது ஹென்னா பிளஸ் இண்டிகோ பவுடர் சேர்த்து போட்டாக்கா தட் இஸ் a natural இதுன்றாங்க. பட் இண்டிகோ பவுடரும் வந்து ஸ்கின்ல டெபாசிட் ஆகும்போது that also causes that also causes damage, that also can cause an allergic reaction.
ஓகே. ஸோ எனி நேச்சுரல் ப்ராடக்ட் ஆர் கெமிக்கல் ப்ராடக்ட்ஸ் கேன் காஸ். இப்போ நம்ம இந்த அமோனியா, பிபிடி இதெல்லாம் வந்து இட் கம்ஸ் இன் வேரியஸ் நேம்ஸ். அமோனியா ஓகே ஃபைன், பட் பிபிடி வந்து கெமிக்கல் நேம்ஸ் வந்து நிறைய இருக்கும். கண்டிப்பா அதனோட வேரியன்ஸ் இருக்கும். பிபிடி இஸ் ஹையஸ்ட் ஃபார்ம் ஆஃப் an allergen. அதுல இருந்து வர வேரியன்ஸ் கொஞ்சம் லோவஸ்ட் ஃபார்ம் ஆஃப் allergen. எதுலயுமே அலர்ஜி வராதுன்னு சொல்ல முடியாது, லெஸ் அலர்ஜிக்னு சொல்லலாம். ஓகே ஓகே. பட் எவ்வளோ ஃப்ரீக்வன்சில இது வந்து நம்ம அப்ளை? சில பேர் வந்து வீக்லி ஒன்ஸ், ஃபோர்ட்நைட்லி அப்படியெல்லாம் பண்ணுவாங்க. அது இன்னும் வந்து டெபோசிஷன் ஆஃப் தி கெமிக்கல்ஸ் வந்து ஜாஸ்தியாக தான் ஆகும். கண்டிப்பா. ஸோ வாட் இஸ் த ஐடியல் ஃப்ரீக்வன்சி? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஹேர் டை அப்படின்றது பண்ண முடியாது, பட் காஸ்மெட்டாலஜி பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து எஸ்தெட்டிக் சைட்லேருந்து பண்ணும்போது ஹேர் கலரிங் பண்ணுறாங்க. பட் வாட் வில் பி த ஐடியல் ஃப்ரீக்வன்சி ஃபார் தட்? ஹேர் கலரிங் பண்ணாதீங்க, மேக்கப் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்ல முடியாது. ஃபார் த ப்ரெசன்ஸ், நம்ம வந்து நம்மளோட ப்ரெசன்ஸ் காமிக்கிறதுக்கும் நம்மளோட கான்ஃபிடன்ஸ் இம்ப்ரூவ் பண்ணிக்கிறதுக்கும் இதெல்லாம் கண்டிப்பா தேவைப்படும். ஸோ ஹேர் கலரிங் நீங்க பண்றீங்க அப்படின்னா சேஃப் கலரிங்கா நீங்க ப்ரிஃபர் பண்ணணும் ஃபர்ஸ்ட் திங். அண்ட் ரெண்டாவது ஃப்ரீக்வன்சியை முடிஞ்ச அளவுக்கு நம்ம ரெடியூஸ் பண்ணிக்கலாம். நீங்க கேட்ட ஃப்ரீக்வன்சி பாத்தீங்கன்னா எல்லாருக்கும் ஒரே மாதிரி ஒர்க் வராது. டிபெண்ட்ஸ் அப்பான் ஹேர் growth. அவங்களோட ஹேர் growth எப்படி இருக்கு, ஹேர் ஷாம்பூவிங்கோட ஃப்ரீக்வன்சி, அவங்களுக்கு ஹேர் வாஷ் ஹேவ் டு வாஷ் ஃப்ரீக்வென்ட்லி, அந்த மாதிரி ஃப்ரீக்வன்சியை பொறுத்து தான் நமக்கு ஹேர் கலரிங் வந்து ஸ்டே ஆகும். அதை பொறுத்து தான் அவங்களோட ஹேர் கலரிங்கோட ஃப்ரீக்வன்சியும் வரும். சோ ப்ரிஃபரபிளி மந்த்லி ஒன்ஸ் போட்டா, approximately ஒரு monthly onceன்றது weekly once is not suitable. Yeah, so monthly once would be ideal. Okay. So one more இது வந்து பாத்தீங்கன்னாக்கா இப்ப அண்டத்தில் உள்ளது பிண்டத்தில் இருக்குன்னு சொல்லுவாங்க. வாட் இஸ் தேர் இந்த மேக்ரோகாசம் இஸ் இந்த மைக்ரோகாசம் அப்படின்றது. ஸோ நம்ம உடம்புல இருக்கிற இன்டர்னல் ஆர்கன்ஸில் நீங்கள் ஏற்கனவே சொன்ன மாதிரி இப்போ ஃபேஸில் வந்து அந்த பிக்மெண்டேஷன் வர்றது வந்து லிவரோட டிஸ்ஃபங்க்ஷனாக இருக்கலாம், இல்லை ஏதாவது ப்ராப்ளம்ஸ் இருக்கலாம். ஸோ இன்டர்னல் ஆர்கன்ஸில் ஏதாவது ஒரு ப்ராப்ளம் இருந்ததுன்னா அது நம்ம ஸ்கின்லேயோ ஃபேஸ்லேயோ கண்டிப்பாக ரிஃப்ளெக்ட் ஆகும். ஸோ இது ஏதாவது அதை ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு இருக்கா, இது மேஜர் ப்ராப்ளம்ஸ் இந்த மாதிரி இருக்கா அப்படின்றத நமக்கு ஒரு சிம்டமேட்டிக்காக வந்து ஸ்கின் மூலியமாக நம்மளால தெரிஞ்சுக்க முடியுமா? கண்டிப்பாக தெரிஞ்சுக்க முடியும். ஏன்னா இப்போ பேசிக்கலி ஒரு ஸ்கின் இச்சிங்னு வராங்க அப்படின்னா, நம்ம ஸ்கின் இச்சிங்னு சொல்றாங்கன்னா அதுல என்ன டிஸார்டர்? ஒரு ஸ்கின் இச்சிங் தான், பட் தெர் ஆர் லாட் ஆஃப் டிஸார்டர்ஸ் அசோசியேட்டட் வித் ஸ்கின் இச்சிங். ஃபார் எக்ஸாம்பிள், இதுக்கு நான் வந்து மெடிக்கல் டேர்மா சொன்னா புரியாது, பட் தெர் ஆர் லாட் ஆஃப் மெடிக்கல் டேர்ம்ஸ் இன் இட். அர்ட்ரிகேரியான்னு சொல்லுவோம், ஜெரோசிஸ்ன்னு சொல்லுவோம், இந்த மாதிரி அதுல ஆர்கன்ஸும் சம்டைம்ஸ் ரிலேட்டடா இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், ஸ்கின் இச்சிங் கேன் பி ரிலேட்டட் டு carcinomas in internal organs. Because என்னோட ரிலேட்டிவ்ஸ்க்கோ என்னோட ஃப்ரெண்ட்ஸ்க்கோ நானே பார்த்த ஒரு சில விஷயங்கள், வெறும் ஸ்கின் இச்சிங் நான் வந்து ஜஸ்ட் அன் இச்சிங் டேப்லெட் கொடுத்துருப்போம், ரெடியூஸ் ஆகலை அப்படின்னா we need to investigate. ஒரு சில பேசிக் இன்வெஸ்டிகேஷன்ஸ் we need to do. அதில் மேஜராக பார்த்தீங்கன்னா நம்ம லிவர், கிட்னிஸ் இதெல்லாம் கூட அஃபெக்ட் ஆகும். ஈவன் என்னோட பாட்டிக்கே she was diagnosed with colorectal carcinoma. Just she came with itching. I treated with just an antihistamines ஒரு few days கொடுத்தேன், கண்ட்ரோலே ஆகலை அப்படின்னு அவங்க ஹிஸ்டரியை வச்சே we need to diagnose something is wrong அப்படின்னு சொல்லிட்டு. So I did a blood workup, basic blood workup along with just ஒரு ultrasound abdomen தான் நான் எடுத்திருந்தேன். அப்போ பார்த்தீங்கன்னா அதுலேயே வந்து sonologist சொன்னாரு, so something is not correct. Some mass I can find out, so we have to go do the CECT abdomen அப்படினா, அதாவது further investigation. So further investigation பண்ணும்போது it was confirmed it's a colorectal carcinoma, and immediately we shifted her and we did surgery. We removed the carcinoma part of we saved her at the age of 80. One more thing, or a young person, he came up with just 35 years. He came up with skin itching na varumbodhu he was taking lot of homeopathy treatments or some sort of other alternative medicines எடுத்துட்டு இருக்கும்போது ரொம்ப நாளா ஸ்கின் இச்சிங்க்கு ட்ரீட் பண்ணிட்டே இருக்காங்க, ரெடியூஸே ஆகலை. some other day ரொம்ப சிக்கானதுனால his wife came out with in the investigations எல்லாம் எதுவுமே பண்ணாம she came out with சும்மா ஸ்கின் இச்சிங் இருக்கு, இவ்வளோ நாள் சரியாகலைன்னு வந்தாங்க. ஸோ we did few investigation பண்ணதுலேயே தெரிஞ்சிருச்சு, so he is facing liver carcinoma அப்படின்னு. So we gave treatment, but unfortunately it was late so final stage. It spread all over the body. So we couldn't save him. So
That's how it's related to the organs. Not only carcinoma, sometimes thyroid disorders itself can cause itching. Yes, yes. Diabetes can itself cause itching. இந்த மாதிரி renal failure itching-ஆ தான் நம்மளுக்கு வரும். ஸோ ஸ்கின்ல மேனிஃபெஸ்ட் ஆகிற ஒரு சில விஷயங்கள் நம்ம அப்படியே சாதாரணமா விட்டுற முடியாது. ஈவன் ஈஸ்னோஃபில் கவுண்ட்ஸ் ஜாஸ்தியா இருந்ததுனா கூட கவுண்ட், அதனால IgE கவுண்ட் இந்த மாதிரி ரேஸ்டா இருந்துச்சுன்னா நம்மளுக்கு itching வரலாம். அண்ட் சம்டைம்ஸ் த ஹைப்பர் பிக்மெண்டேஷன் இட் செல்ஃப், அது கூட நம்ம ஹைப்பர் பிக்மெண்டேஷன் சொல்லிட்டு நம்ம நார்மல் எடுத்துட்டோம். ஒரு காஸ்மெட்டாலஜிஸ்ட் கிட்ட கூட நம்ம ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கலாம். பட் ஆக்சுவலி அதுவும் வந்து சம் சார்ட் ஆஃப் ஆர்கன் இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து தெரியாத விஷயங்கள், அதாவது மக்களுக்கு தெரியாத விஷயங்கள் நிறைய இருக்கு. ஸோ என்ன ப்ராப்ளம்னாலும் அந்தந்த ஸ்பெஷாலிட்டி பர்சன்ஸை கன்சல்ட் பண்ணுங்க. முன்னாடியெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம MBBS டாக்டர்ஸ் தான் இருப்பாங்க. இப்போ MBBS முடிச்சதுக்கு அப்புறம் ஒரு ஆர்கான்லயும் ஸ்பெஷலைஸ் பண்றதுனால தான் மார்டாலிட்டி ரேட் கம் டவுன். ஏன்னா ஒரு ஆர்கான்ஸ்க்கும் இப்போ பார்த்தீங்கன்னா இன்டெஸ்டைன்ல இருக்கிற ஒரு மேஜர் டிஸ்ஃபங்க்ஷனை எங்கனால ட்ரீட் பண்ண முடியாது. MBBS லெவலுக்கு நாங்க என்ன படிச்சிருப்போமோ அதை நாங்க ட்ரீட் பண்ண முடியும், அட்வைஸ் பண்ண முடியும். இன்கேஸ் அதுலயே அடுத்த லெவல் போகும்போது we need to refer to them. கேஸ்ட்ரோஎன்ட்ராலஜிஸ்ட் கண்டிப்பா கேஸ்ட்ரோஎன்ட்ராலஜிஸ்ட் கிட்ட ரெஃபர் பண்ணும். இந்த மாதிரி ஒரு ஸ்பெஷாலிட்டி டாக்டர்ஸ் கிட்டயும் நம்ம போய் கன்சல்ட் பண்றது தான் ஐடியா இருக்கும். இந்த ஹோம் ரெமெடிஸ் வந்து எல்லா ஸ்கின் டைப்ஸுக்கும் சூட்டபிள் கிடையாது. லெமன் ஜூஸ் இதெல்லாம் வந்து ஸ்கின்னுக்கே வந்து அப்ளை பண்ணக்கூடாதுன்ற ஸ்கின் டைப்ஸும் இருக்கும். மஞ்சள் அப்ளை பண்ணலாமா கூடாதா? இட்ஸ் அ ஹோம் ரெமெடி. ஏன் வந்து நேச்சுரல் ப்ராடக்ட் தானே நம்ம அப்ளை பண்ணலாம்ல அப்படிங்கிற மாதிரி தான் நிறைய பேர் கேட்பாங்க. சமையலுக்கு யூஸ் பண்ற மஞ்சளே வந்து ஈவன் குக்குமென்லாம் இருந்தாலுமே வந்து இட் இஸ் காட் லாட் ஆஃப் அதர் ஹார்ம்ஃபுல் கெமிக்கல்ஸ். சாப்பிட்டா கிருமி நாசினி தான், அப்ளை பண்ணா இட்ஸ் நாட் கிருமி நாசினி, இட்ஸ் அன் அலர்ஜன். அந்த பர்டிகுலர் ஏரியால அலர்ஜி வந்து அந்த இடம் பிளாக் ஆகும். ஃபேஸ்ல மஞ்சள் அப்ளை பண்ணாம நம்ம ஃபுட்ல போட்டுக்கிறது ஐடியலா இருக்கும். சென்சிட்டிவ் ஸ்கின் 100% அப்ளை பண்ணக்கூடாது. அவங்க அலர்ஜிக்கா அப்படிங்கிறது சின்ன வயசுல இருந்தே தெரியாது. பட் நாட் டு அப்ளை. வயிற்று மாவு யூனிஃபார்மா கிரைண்ட் பண்ணிருக்க மாட்டாங்க. குழந்தைங்களுக்கெல்லாம் கூட அதை வந்து அப்ளை பண்ணி குளிக்க வச்சு அது ஏன் வந்துச்சுன்னே அந்த குழந்தைக்கே தெரியாது வளர்ந்ததுக்கு அப்புறம். ஹெல்தியர் ஸ்கின் வேணுங்கிறதுக்காக நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ப்ராடக்ட்ஸ் மாய்ஸ்சரைசரா இருக்கலாம். அதுக்கு கூட அலர்ஜிக் ரியாக்ஷன் வரலாம். இப்ப அடித்தோல்ல இருந்து மேல் தோல் வரதுக்கு வந்து 28 நாள் எடுக்கிறது. சொரியாசிஸ்ல 7 நாள்லயே வளர்ந்து வந்துடும். இந்த சொரியாசிஸ் ஸ்ட்ரெஸ்னால ரொம்ப ஜாஸ்தி ஆகும். ஸ்மோக்கிங், ஆல்கஹால் இது எல்லாமே பிரசிபிடேட் பண்ணும் சொரியாசிஸ். சொல்லடி சிவசக்தி என்னை சுடர்மிகும் அறிவுடன் படைத்து விட்டாய், வல்லமை தாராயோ இந்த மானுடம் பயனுற வாழ்வதற்கே.